மிஸ் லேடீஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு 30 வயது பெண்மணி, டாக்டர் எனக்கு முன்னாடிலாம் 4 நாள் வரைக்கும் பீரியட்ஸ் ஆகும். இப்பல்லாம் 1 நாள் தான் பீரியட்ஸ் ஆகுது. அது கூட பேட் வந்து அடிக்கடிலாம் நான் சேஞ்ச் பண்றதில்ல. ஸோ 30 வயசுலயே எனக்கு வந்து மெனோபாஸ் வந்துருமா? இன்னும் சில பெண்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்னும் எனக்கு மேரேஜ் கூட ஆகல டாக்டர். ஆனா பீரியட்ஸோட அளவு ரொம்ப கம்மியாயிடுச்சு. சீக்கிரமே மெனோபாஸ் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. ஸோ சமீபத்தில நெறைய பெண்கள 30 வயதுகள்லயே குறைவான அளவு பீரியட்ஸோட வந்து பார்க்குறோம். இது எதனால வந்து உருவாகுது? இத சரி செய்யறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். பீரியட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய கர்ப்பப்பையில ஒவ்வொரு மாதமும் கருமுட்டையை தாங்கிய அந்த ஜைகோட் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமுட்டையும் விந்தணும் இணைஞ்சு உருவாகக்கூடிய கருவை தாங்கி வளர்க்கறதுக்காக எண்டோமெட்ரியம் அப்படிங்கிறது ஒரு படுக்கை மாதிரி உருவாகும். அந்த படுக்கைக்கு தேவையான ரத்த ஓட்டமும் நிறைய வந்து இருக்கணும். ஸோ ஒருவேளை கரு தரிச்சிச்சு அப்படின்னா அது அப்படியே தொடர்ந்து வளர்றதுக்கான ரத்த ஓட்டமும் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ கரு தரிக்கல அப்படின்னா அந்த கருமுட்டையோட எண்டோமெட்ரியத்தினுடைய அந்த உள்பகுதி, அதாவது கர்ப்பப்பையினோட உள்பகுதியான எண்டோமெட்ரியம் உதிர்ந்து வெளியே வரக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் மாதவிடாய் அப்படிங்கிறது. இதில அந்த எண்டோமெட்ரியம் திக்கனிங் கரெக்ட்டா வரல, அதே போல ஹார்மோன் சப்போர்ட்டும் நமக்கு இல்ல அப்படின்னா தான் நமக்கு ரொம்ப கம்மியான அளவுக்கு பீரியட்ஸ் வருது. இது யாருக்கெல்லாம் ரொம்ப காமனா வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்கள். ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, எண்டோமெட்ரியத்துக்கு தேவையான ரத்த ஓட்டமே அவங்களுக்கு இருக்காது. அப்போ அது நல்லா வந்து வளர்ந்தா தான் அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வரும். ஸோ அப்போ எண்டோமெட்ரியல் திக்கனிங் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு பீரியட்ஸ் கரெக்ட்டா வராது. 2வது பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படின்னு சொல்லுவோம். நான் ரீசென்ட்டா பார்த்த நெறைய பேரு 30 வயதுகள்லயே அவங்க பாடியில ஒரு 40, 45 வயதுக்கான சேஞ்சஸ் வந்து வருது. நம்ம பொறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வயத குரானாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுவே நம்ம செல்களுக்கும் ஒரு தனிப்பட்ட வயது இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள், வாழ்வியல் முறைகள், நம்ம என்னென்னலாம் வந்து கெமிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள போடுறோம், ஸ்ட்ரெஸ் லெவல பொறுத்து நம்ம செல்லும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா ஏஜிங் வந்து ஆகும். இந்த செல்லுல இருக்கக்கூடிய குரோமோசோம்கள் வந்து சீக்கிரமாகவே அந்த பிரதி எடுக்கக்கூடிய திறன வந்து இழந்து போறது. இத தான் வந்து ஏஜிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் நெறைய பேருக்கு இப்போ ஃபாஸ்ட்டா இருக்கு. 30 வயது பெண்ணோட உடம்புல 45 வயதுக்கான சேஞ்சஸ் வரதுனால தான் 4 நாள் இருக்க வேண்டிய பீரியட்ஸ் வந்து 1 நாள் தான் வந்து இருக்கு. ஸோ இதுவும் வந்து மிக முக்கியமான ஒரு காரணம். 3வது நெறைய பெண்கள் இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ்லாம் வந்து எடுத்துப்பாங்க. அதேபோல செயற்கையான முறையில கருத்தரிக்கிறதுக்காகவோ, இல்ல கருத்தரிக்கிறதுக்கான அந்த சிகிச்சை முறைகள்ல நெறைய ஹார்மோன் சம்மந்தமான மாத்திரைகள வந்து எடுத்துட்டுருப்பாங்க. ஒரே மாதத்திலேயே 4, 5 கருமுட்டை வந்து உருவாகணும் அப்படிங்கிற மாதிரியான நெறைய சிகிச்சை முறைகள வந்து ஃபாலோ பண்றாங்க. அதுவே ஒரு 30 வயதுக்கு மேல போகும்பொழுது, கருமுட்டையோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடுது. ஏன்னா பெண்ணோட உடம்புல கருமுட்டை அப்படிங்கிறது ஃபிக்ஸ்டா இருக்கும். அந்த பெண் வந்து அம்மா வயித்துல வந்து உருவாகும் பொழுதே, அந்த பெண்ணோட உடம்புல கருமுட்டைங்கிறது ஃபிக்ஸ்டா தான் இருக்கும். நாம ஹார்மோன் மாத்திரைகள் மூலமாக அத அதிகமா தூண்டி, ரொம்ப சீக்கிரமா வந்து வர வைக்கும் பொழுது, 30 வயதுகள்லயே வந்து கருமுட்டையோட அளவு குறைய ஆரம்பிச்சு, சீக்கிரமாகவே அவங்களுக்கு மெனோபாஸ்க்கான சிம்ப்டம்ஸ் வந்து வந்துருது. இதுவும் நம்ம சமீபத்தில நெறைய பெண்கள் கிட்ட வந்து பார்க்குறோம். அடுத்ததா, உடல் எடை ரொம்ப கம்மியா இருக்கிறது. ஏதாவது ஒரு காரணத்தினால அவங்க சரியா சாப்பிடுறதில்ல, சத்தான ஆகாரங்கள் வந்து எடுக்கிறதில்ல, இல்ல வாத சம்பந்தமான ஒரு உடல்நலா இருக்காங்கன்னா, இயல்பாகவே அவங்களுக்கு ஒரு வறட்சி தன்மை வந்து இருக்கும். அப்படிப்பட்ட பெண்களுக்கும் 1 நாள் தான் பீரியட்ஸ் ஆகுறது, இல்ல 2 நாள் தான் பீரியட்ஸ் ஆகுறதுங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரொம்ப காமனா வந்து இருக்கும். அதேபோல நிறைய விளையாடக்கூடிய ஒரு நபர்கள், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பெர்சன்ஸ் இவங்க வந்து பாடிய ரொம்ப வருத்தி வந்து நெறைய எக்சர்சைஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதனால கூட பாடி ஒரு புரொடெக்டிவ் மெக்கானிசமா பீரியட்ஸ் வரதே வந்து நிறுத்திடும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வரக்கூடிய அளவும், நாட்களும் வந்து குறையுது. இத எப்படி சரி பண்றது? ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தது அப்படின்னா, ஹீமோகுளோபின அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள வந்து எடுத்துக்கணும். வாரத்துல 1 நாள் இல்ல 2 நாள் வந்து ஆட்டோனுடைய மண்ணீரல் வந்து எடுத்துக்கலாம். ரெகுலரா மாதுளம்பழம் வந்து எடுத்துக்கலாம். அத்திப்பழம், பேரிச்சம்பழம், தேன்ல ஊற வச்ச நெல்லிக்காய், முருங்கைக்கீரை, பசலைக்கீரை இதெல்லாம் வந்து நெறைய வந்து எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுடைய ஹீமோகுளோபின வந்து அதிகப்படுத்தும். ஒருவேள உங்களுக்கு மோஷன் போகும்போது ஏதாவது பிளட் இருக்கு, வயிற்றுல பூச்சிகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா,
அதற்கான மருத்துவ சிகிச்சைகளையும் எடுத்துக்க வேண்டியது அவசியம். இது எல்லாமே உங்களுடைய ஹீமோகுளோபின தேவையான அளவு கொண்டு வரதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். 2வது நான் சொன்ன இந்த பயாலஜிக்கல் ஏஜிங்ன்னு சொல்றது. ஸோ நீங்க எப்படி சாப்பிடுறீங்க? நெறைய எண்ணெயில பொரிச்ச உணவுகள், பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகள தொடர்ந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண வேண்டியது அவசியம். அதேபோல உடலுக்கு நல்ல ஆன்டி ஆக்ஸிடென்ட் தன்மை இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையும் குடுக்கணும். அது என்னென்ன உணவுப் பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, பழங்கள் வந்து நெறைய எடுத்துக்கலாம். காய்கறிகள், வேக வச்ச காய்கறிகள் அதிகமா காரம் சேர்த்து எண்ணெய் போட்டு பொரிக்காம, வேக வச்ச காய்கறிகள மிளகு, உப்பு சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். அதேபோல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து ஸ்பைசஸ்லாம் நெறைய சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் அப்டின்னா வெந்தயம், சீரகம், சோம்பு, லவங்கப்பட்டை இந்த மாதிரியான உணவுப் பொருட்கள நெறைய சேர்த்துக்கும்போது, பாடிக்கு தேவையான அந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் வந்து நெறைய கிடைக்கும். நல்ல கலர்டு ஃபுட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். காய்கறிகளா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், நல்ல சிவந்த நிறத்தில இருக்கக்கூடிய, அதே மாரி வந்து கருநீல நிறத்தில இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள் நெறைய எடுத்துக்கலாம். அதில இருக்கக்கூடிய ஆந்தோசைனின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து, நம்ம செல்கள்ல உண்டாகக்கூடிய ஆக்சிடேஷன் ப்ராசஸ வந்து கம்மி பண்ணுது. இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸ்ட்ரெஸ் லெவலையும் குறைக்கணும். ஏன்னா, இன்னைக்கு எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறது தான் இந்த ஏஜிங் ப்ராசஸ் ஃபாஸ்ட் ஆகுறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸ மேனேஜ் பண்றதுக்கு சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள், நமக்கு பிடிச்ச விஷயங்கள செய்றது. நான் பெண்கள பொறுத்தவரைக்கும் எப்பவுமே ஒரு 30 வயதுகள்ல இருக்காங்க அப்படின்னாலே, குடும்பத்துக்கான ஒரு தேவை, வேலைக்கான ஒரு தேவை, இந்த விஷயங்களே ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு டைம், மீ டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 30 மினிட்ஸ் ஆவது அவங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக்க கேட்கறது, இல்ல அவங்களுக்கு ஒரு குக்கிங் பிடிக்கணும்னா, அத வந்து அனுபவிச்சு செய்றது. ஒரு பதட்டத்தோட செய்றது இல்ல. ஒரு நடைப்பயிற்சி வந்து மேற்கொள்றது, இல்ல ஒரு ட்ராயிங் பண்றது. இந்த மாரி அவங்களுக்கு பிடிச்ச சில வேலைகள் இருக்கும். அத பண்ணும்பொழுதும் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் குறைஞ்சு, இந்த ஏஜிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது குறையும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். எளிமையான சில காயகற்ப சிகிச்சை முறைகளையும் ஃபாலோ பண்ணலாம். காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காய். அதுலயும் பெண்களுக்கு இந்த பீரியட்ஸ கரெக்ட்டான அளவுல கொண்டு வரதுக்கு கற்றாழைய வந்து காயக்கற்பமா எடுத்துக்கலாம். கற்றாழைய ஜூஸ் ஆக்கி வந்து எடுத்துக்கலாம். இல்ல குமரி பக்குவம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கற்றாழையோட பூண்டு, நாட்டு சர்க்கரை, வெந்தய பொடி இதெல்லாம் சேர்த்து செய்யக்கூடியது. இந்த குமரி பக்குவம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெகுலரா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே பீரியட்ஸ் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதையும் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாரி விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணும்பொழுதே உங்களுக்கு பீரியட்ஸோட அளவு வந்து அதிகமாகும். ஸோ அதுபோல நீங்க சூரிய வெளிச்சம் உடம்புல படுறது, நல்ல காற்ற வந்து சுவாசிக்கிறது, நல்ல மனிதர்களோட வந்து இருக்கிறது. இது எல்லாமே வந்து அவசியம். ஷீக்கர் கிருத்தம் இதுவும் வந்து உடம்புல இருக்கக்கூடிய வறட்சி தன்மைய வந்து குறைச்சு, மாதவிடாயோட அளவ வந்து அதிகப்படுத்தும். இதெல்லாம் எனக்கு ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்றவங்க, இந்த மருந்துகள்லாம் எனக்கு கிடைக்கலன்னு சொல்றவங்க, ஷீக்கர் கிருதம் ஒரு 5 எம்எல் காலை, இரவு 2 வேளையும் வெதுவெதுப்பான வெந்நீரோட சேர்த்து எடுத்துக்கும்போது, அதில இருக்கக்கூடிய சதாவரி, கோரைக்கிழங்கு இந்த மாதிரியான மூலிகைகள் உங்க கர்ப்பப்பைக்கு தேவையான ரத்த ஓட்டத்த வந்து கொடுக்கறதுனால, பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டா இருக்கும். யங்ஸ்டர்ஸா இருக்கீங்க, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க, ஸ்ரீகேர் சிரப்பும் வந்து எடுத்துக்கலாம். இதுவும் வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு, உங்களுடைய மனதையும் வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறீங்க அப்படின்னா, மாதவிடாய் காலகட்டத்தில அந்த உதிரப்போக்க அளவுல அதிகப்படுத்த முடியும். ஸோ 30 வயதில பீரியட்ஸோட அளவு வந்து குறையுது, நாளும் வந்து குறையுது அப்படின்னோனே, நீங்க மெனோபாஸ் அப்படின்னு நினைச்சு பயப்பட வேண்டாம். என்னென்ன தவறுகள்லாம் வந்து பண்றீங்க? ஒருவேளை ரத்த சோகை இருக்கா? இல்ல ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஹார்மோனுக்கான மாத்திரைகள்லாம் நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னவங்களும், அதே போல நான் சொன்ன இந்த பயாலஜிக்கல் ஏஜிங்க்கான சிம்ப்டம்ஸ் இருக்கா? பயாலஜிக்கல் ஏஜிங் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரொம்ப சீக்கிரமாவே வந்து தோல்லாம் கொஞ்சம் வறட்சி அடையும். அதேபோல நீங்க வந்து ரொம்ப சோர்வாவீங்க. அடிக்கடி வந்து எனக்கு மூட்டு வலி, கழுத்து வலி, தலைவலி வருது அப்படின்னு வந்து சொல்லுவீங்க. ஆ உங்களோட ஹேர் ஃபால் எல்லாமே வந்து இருக்கும். இதெல்லாமே வந்து ஒரு 30 வயது பெண்ணோட உடம்புல 40, 45 வயதில என்னென்னலாம் மாற்றங்கள் வருமோ, அந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு ரொம்ப சீக்கிரமா நரைமுடி வர்றது கூட வந்து இருக்கும். இந்த அறிகுறிகள்லாம் இருக்குன்னா, நான் சொன்ன இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகள் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, இந்த பீரியட்ஸோட அளவ சரி செஞ்சுக்கலாம். ஸோ பெண்கள பொறுத்தவரைக்கும் பசி,
தூக்கம், மலம், சிறுநீர் இதெல்லாம் எப்படி கரெக்ட்டா இருக்கணுமோ, அதே போல மாதவிடாயும் கரெக்ட்டான அளவுல, கரெக்ட்டான நேரத்தில நடக்கணும். அப்பதான் நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்கங்கிறது அர்த்தம். ஸோ அத வந்து முறைப்படுத்துறதுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பீரியட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னா, நான் சொன்ன இந்த காரணங்கள்ல உங்களுக்கு எது பொருந்துது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சொன்ன இந்த உணவு முறைகளையும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. பயாலஜிக்கல் ஏஜ்ங்கிற ஒரு விஷயம் புதுசா இருக்கு. நான் இப்ப தான் ஃபர்ஸ்ட்டா வந்து கேள்விப்படுறேன்னு சொல்றேங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு மாதவிடாய் ரொம்ப கம்மியா வர்றதுக்கான காரணங்கள்லாம் என்ன? இதை எப்படி சரி செய்றது? அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போன்று இன்னொரு அற்புதமான ஒரு தகவலோட உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.